வணக்கம். செல்வ கணபதியின் அருளால் மகர ராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெற்ற தாயை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிர் மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் எம்முள் ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறைவேன். இன்று வளர்பிறை பிரதோஷம். மகர ராசி நேயர்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்க, துன்பங்கள் நீங்க, நினைத்தது நிறைவேற இன்று சிவபெருமான் கோயில் சென்று அங்கு நந்தியம்பெருமானுக்கும் சிவலிங்கத்திற்கும் வில்வ இலை ஏலக்கா மாலை போட்டு உங்கள் வேண்டுதலை வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் மாதம் ஒரு முறை வளர்பிறை பிரதோஷம் என்று நீங்கள் செய்யும் இந்த வேண்டுதல் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை 9 மாதத்திற்குள் கொடுக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று வைகாசி 7 குரோதி ஆண்டு அஸ்த நட்சத்திரம். இன்று சுக்கிரன் பெயர்ச்சி. சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பெற்று உள்ளார். சுக்கிரன் வரவு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவது பிள்ளைகள் வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். வேலை வாய்ப்பு அதற்காக கவலைப்படுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் மங்களகரமான கிரகம். அசுரகுரு சுக்கிர பகவான். கலைகள் அவர்கள் காணும் இடமெல்லாம் சுபிட்சம், மகாலட்சுமி யோகம். நிறைய உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகள் சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது அந்த திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. மகர ராசினியர்களுக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான். இது 20/5/2024 இந்த வார கிரக சூழ்நிலைகள். 2ஆம் வீட்டில் சனி பகவான், 3ஆம் இடத்தில் ராகு செவ்வாய், 4ஆம் இடத்தில் புதன். இன்னும் சில தினங்களில் புதன் பகவானும், அதாவது பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி ஆறுக்குடையவன் 5ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் சூரியனோடு இணைவது மாணவர்களுக்கு யோகமான நேரம்தான். நிறைய நல்ல மாற்றங்கள், எந்த தடையும் மாணவர்களுக்கு இருக்காது. வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருந்தால் அது போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும். அல்லது உங்களுடைய பணம், செல்வம் வேறு ஒருவிடம் மாட்டிக்கொண்டிருந்தால், நீங்கள் கடன் கொடுத்து அவங்க திருப்பி தராமல் வாரா கடன் எல்லாம் இனிமே வரக்கூடிய நல்ல நேரம் இது. இதற்கு முன்பு சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு வயதில் உடையவர்களுக்கும், ஒவ்வொரு லக்னத்தை சார்ந்தவர்கள், ஒவ்வொரு தசையை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் அதற்குண்டான பலன்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இதற்கு முன்பு நீங்கள் எதை அனுபவித்தாலும் இப்பொழுது நன்மையை அனுபவிக்கக்கூடிய நல்ல நேரம் இது. குரு பகவான் பார்வை உங்கள் ராசியின் மீது. குரு பகவானோட பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது. சந்திரனும் கேதுவும் ஒன்றாக இணைந்து உள்ளார்கள் பாக்கியஸ்தானத்தில். குரு பார்வை கேதுவிற்கு நன்மையை தரும். செல்வம், அதாவது கணவன் பெயரில் நீங்கள் ஏதாவது செய்திருந்தாலும் அல்லது மனைவி பெயரில் ஏதாவது நிறுவனங்கள் துவங்கி அது ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் இப்போ கிளீன் ஆகும். பூர்வீக சொத்துக்கள் ஒரு சிலர்களுக்கு வரக்கூடிய நல்ல நேரம், பாக பிரிவினை ஆகக்கூடிய நல்ல நேரம் இது. மகர ராசி, அதிர்ஷ்டம் கிடைக்குமா?
கிட்டத்தட்ட 7.5 சனியில மாட்டிக்கொண்டு ஒரு சிலர்களுக்கு ஜாதகத்தில் நல்ல திசை நடந்து அந்த தசைக்குண்டான கிரகம் நல்ல சாரம் 9 கிரகங்களும் 9 சாரத்தில் இருக்கும். அது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை எந்த சாரத்தில் அது யோகமான சாரமாக இருந்தால் அந்த தசா புத்தி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதனால பல பேர்கள் யோகமாக வாழ்வதை நான் கண்டிருக்கிறேன். கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய நல்ல நேரம் இது. வீடு கட்டி ஏதாவது ஒரு அரசாங்கம் மூலமாக தடைகள் ஏதாவது இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் விலகும். நீங்கள் அரசியல்வாதியாகவோ அல்லது அரசாங்க பணியில் இருந்தாலோ பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது. முதலீடு செய்வதில் யோசனை செய்து செய்யுங்கள். இப்போ குரு பார்வை இருக்கு, எல்லாமே தடையில்லாம போகும். எனக்குரிய குரு பார்வை, இந்த பார்வை 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது உங்க ராசியிலிருந்து 5ஆம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு அமர்ந்து குரு பார்வை உங்கள் ராசியின் மீதும் பாக்கியஸ்தானத்தின் மீதும் லாபஸ்தானத்தின் மீதும் இது அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம்தான். கஷ்டப்படுபவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், வேலையில்லாமல் வருமானம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு துணையாக ஒரு சப்போர்ட் மனிதர்கள் இப்போது கிடைப்பார்கள். அதை பயன்படுத்தி கடனை அடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் இருந்தால் அவை நிச்சயம் நீங்கும். குரு, அசுரகுரு, தேவகுரு, ராஜகிரகம் சூரிய பகவான், இது 3 கிரகங்கள் 5ஆம் இடத்தில். 8 குடையவன் 5ஆம் இடத்தில். சூரியன் தந்தை ஸ்தானம். தந்தையின் மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடும். தந்தைக்கு ஏதாவது உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் இப்பொழுது அந்த நிலை மாறும். நோய் குணமாகக்கூடிய நல்ல நேரம். வயதில் மூத்தவர்கள் தைரியமாக எப்பொழுதும் இருங்கள். அதாவது உங்கள் வார்த்தைகளை அழகாக பேசுங்கள். எந்த வயது உடையவர்களாக இருந்தாலும் வாழ்க்கை நிம்மதி வேண்டும் என்றால், சிக்கல் இல்லாமல் சந்தோஷம், மகிழ்ச்சி இவை எப்பொழுதும் நிரந்தரமாக வேண்டும் என்றால் ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவது நல்லது. கோவப்பட்டீங்கன்னா, இந்த மகர ராசினியர்களுக்கு ஒரு குணம் உண்டு, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு இன்னொரு குணமும் உண்டு, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். நான் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு எதிர் பேச்சு பேசக்கூடாது. அதாவது ரொம்ப விருப்பப்பட்டவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது. என்னுடைய செயல்பாடுகளுக்கு அவர்களுக்கும் பிடித்திருக்க வேண்டும். அவர்கள் எனக்கு எதிராக செயல்படக்கூடாது. இது எல்லோருக்குமே பொதுவாக இருக்கும். அது மகர ராசிக்கு கூடுதலாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அதே மனநிலையில் இருந்தால் அது உங்களுக்கு நன்மை. ஆனால் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் அவரோடு அனுசரித்து சென்றால் வாழ்க்கை சுகமாகும். வயசுல ஒரு 70 வயசு மகர ராசி, 80 வயசு மகர ராசி, 60 வயசு மகர ராசி, 50 வயசை நெருங்கும் மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர்கள் நம் கடவுள் இயற்கையாக ஆரோக்கியத்தை கொடையாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். சந்தோஷம் எந்த நிலையிலும் ஒரு மனிதன் அனுபவிக்கலாம். அதாவது தினம் சாப்பாடு, அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும் அளவுக்கு வருமானம் இருப்பவர்கள் வீட்டிலும் சந்தோஷம் உண்டாகும். நிறைய கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய வீட்டிலும் சந்தோஷம் உண்டாகும். ஆனால் நிம்மதியை நாம தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருந்தால் மகர ராசி நேயர்களுக்கு நிறைய நன்மைகள். அதாவது இன்னொருவர் வாழ்க்கையில், இன்னொரு குடும்ப விவகாரங்களில் தலையிடுவதை மகர ராசி நேயரை நிறுத்தி கொண்டால், அதாவது உங்களை தேவையில்லாமல் அதில் வலித்து, அதாவது உங்களை கூட்டுன்னு போவாங்க. அப்போ அதில் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க பார்த்துங்க, அதை நான் வந்தால் இது பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்காது, ஆப்போசிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விலகிட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக ஆவீங்க. இல்லாட்டி நேரடியான எதிரியாக நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் பணி செய்யும் இடத்தில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும். இந்த 7.5 சனியில் நீங்கள் அதெல்லாம் சந்தித்து வந்திருப்பீங்க.
அரசாங்க பணிகளோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ வேலை வாய்ப்பு உண்டாகும். திருமணம், அதாவது ரொம்ப வருஷமா 30, 32, 33 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை, இல்லை என்னுடைய மகன்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நேரம் திருமணம் ஆகக்கூடிய குருபலம் நிறைந்த ராசி மகர ராசி. இப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் இருந்தால் அந்த மன கஷ்டங்கள் நீங்கக்கூடிய நல்ல நேரம் இது. நீங்கள் 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள், சந்தோஷம், ஆரோக்கியம் இலவசமாக கிடைக்கும். தேவையில்லாத சிக்கல்கள் விலகும். இன்று அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை குரு தன்னுடைய சப்தம பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு லாபஸ்தானம் அது. அப்போ நீங்க யாருக்கெல்லாம் பார்ட்னராக இருக்கீங்களோ, நீங்க இரும்பு தொழில் அல்லது எந்த துறையில் நீங்கள் பணிபுரிந்தாலும் அந்த துறை மூலமாக தன வரவுகள், செல்வ வரவுகள் உண்டாகும். நல்ல நேரம் இது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசினியர்களின் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்க அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய நேரம். அதிர்ஷ்டம் நம்ம தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.